இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளிலே நாம் வந்து நிற்கிறோம். இந்த வாரத்தின் இறுதி நாளிலும் கூட ஆண்டவர் தம்மை எவ்வாறு நமக்கு வெளிப்படுத்துகிறார், ஒரு நியாயாதிபதியாக தம்மை அவர் வெளிப்படுத்துகின்றார். சங்கீதம் 96:13 வாசிக்கின்றோம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து பல வழிகளிலே தம்மை வெளிப்படுத்தி இருந்தாலும் இன்றைக்கு அவர் தன்னை ஒரு ஜட்ஜாக, ஒரு நீதிபதியாக, ஒரு நியாயாதிபதியாக அவர் வெளிப்பட இருக்கின்றார். அந்த நியாய தீர்ப்பு நாளுக்காக நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்கும்படியாக ஒருவேளை இந்த வாரத்தின் இறுதி நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கலாம். அந்த நியாய தீர்ப்பின் நாள் என்று ஒன்று உண்டு என்பதை கூட நாம் அநேகர் நம்மில் மறந்து நாம் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த நியாய தீர்ப்பின் நாளுக்காக, அந்த நியாய தீர்ப்பின் நாளை நினைத்தாலே அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை அடிக்கடி சிந்தித்து பார்ப்பேன். நான் சின்ன வாலிப பருவத்தில் இருக்கும்போது அந்த நியாய தீர்ப்பின் நாளை குறித்து யார் பேசினாலும் என் மனதில் ஒரு கலக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஐயோ, அதை குறிச்செல்லாம் ரொம்ப நம்ம தியானிக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது நான் யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் இப்போ ஆண்டவர் எப்போ வருவார், அந்த நியாயத்தீர்ப்பின் நாள் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு அதை கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதை குறித்து யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்களா, அதை குறித்து யாரும் பேச மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள், ஒரு அப்படியே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி என்னுள் பெருக்கெடுத்து ஓடும். அந்த நியாயத்தீர்ப்பு நாளுக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். இந்த நாள், அந்த நியாய தீர்ப்பின் நாள் நம்ம சந்தோஷமாக எதிர்கொள்ள முடியுமா? சற்று நம்ம யோசித்து பார்ப்போம். இப்போ நம்ம நினைக்கிறோம், நம்ம இப்போ கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ல, அதனால் அநேக தப்புகள் நம்ம செஞ்சாலும் கூட ஆண்டவர் கிருபையாய் நம்ம மன்னித்து அப்படி நாட்களை நீட்டித்து கொண்டே இருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பின் நாட்களை எண்ணாமல் நாமும் கூட மனம் போன போக்கிலே இந்த உலகத்தாரோடு ஆற்று நீர் ஓடுவதைப் போல, செத்த மீன்கள் அந்த ஆற்று நீரோடு ஓடுவதைப் போல நாமும் கூட இந்த உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். நியாய தீர்ப்பு நாளை பற்றி நினைக்கிறதுக்கு கூட நமக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. ஆனால் அன்னைக்கு நியாய தீர்ப்பு நாள் அன்று ஆண்டவரிடத்திலே எந்த ஒரு கிருபையுமோ இரக்கத்தையுமோ நாம் அவரிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஆண்டவர் நம்ம கிருபையாய் நாட்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். தம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் நமக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறதுனால நாம் நியாய தீர்ப்பு நாளை பற்றி யோசிக்கலை. ஆனால் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அவர் ஒரு நியாயாதிபதியாக, ஒரு நீதிபதியாக, அது ஜட்ஜாக உட்கார்ந்திருக்கும் போது அவரிடத்திலிருந்து எந்த தயவையும் எந்த இரக்கத்தையும் நம்ம அவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கவே முடியாது. நம்முடைய தண்டனைக்கு நாம் ஒரு நாளும் தப்பித்து கொள்ளவும் முடியாது. அவர் நியாயாதிபதியாக அந்த சிங்காசனத்தில் வந்து அமர்ந்திருப்பார் என்று சொன்னால் அவர் நமக்கு அளிக்கும் தண்டனையை, அந்த தண்டனையிலிருந்து நாம் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையை நம்மளோட ஒரு நிமிடம் நான் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, நீ நியாயாதிபதியாக நீ வெளிப்படும் பொழுது நான் எப்படி இருப்பேன்? நான் உன் மண்டையில் இருப்பேனா, உன்னுடைய பக்கத்தில் இருப்பேனா? வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லும்போது நான் எந்த பக்கத்தில் நிற்பேன் என்று சொல்லி நாம் ஒரு நிமிடம் நான் சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, 2 தீமோத்தேயு 4:8 பவுல் இவ்வாறு எழுதுகின்றார்: இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார். பவுல் அறிந்திருக்கிறார், அவர் நீதியுள்ள ஒரு நியாயாதிபதி. அவர் யாருக்கும் பட்சமாக சேர்ந்து பேசுகிறவர் அல்ல. ஒரு பணத்தை கொடுத்து இன்றைக்குள்ள நீதிபதிகளோ அல்லது நம்முடைய கோர்ட்டில் போய் பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம்ல, எந்த பக்கம் காசு அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் சாஞ்சி சாட்சி சொல்லிடுறாங்க. எத்தனை பொய் சாட்சிகள்! ஆனால் நம்முடைய ஆண்டவரிடத்தில் அவர் எந்த ஒரு காசோ பணமோ எந்த லஞ்சமோ இல்லை மனிதர்களுடைய எந்த செல்வாக்கோ எதுவுமே ஈடுபடாது. ஏனென்று சொன்னால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லி பவுல் கூறுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் அதை நினைக்கும் போது அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அவர் நீதியுள்ள ஒரு நியாயாதிபதி, அவருக்கு முன்னால் நான் நின்றுகிட்டு இருக்கேன். இந்த தப்பை நான் பண்ணலாமா, இந்த காரியத்தை நான் செய்யலாமா? நிச்சயமாக நான் செய்யக்கூடாது. இந்த பாவத்தில் ஈடுபடலாமா? நிச்சயமாக நான் ஈடுபடக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு நீதிபதி பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அவர் சொல்றார் பவுல், அந்த நீதியுள்ள நியாயாதிபதியாய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அந்த நீதியின் கிரீடத்தை எனக்கு தருவார் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படி சொல்ல முடியுமா? பவுலை போல எனக்கும் ஜீவ கிரீடம் உண்டு, அந்த நீதியுள்ள நியாயாதிபதி அதை அந்நாளிலே எனக்கு தருவார் என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமா?
பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நாள் நியாயாதிபதியாக வரப்போகிறார். காலங்கள் மிக குறுகிய காலங்கள், இயற்கைகள் எல்லாம் அவருடைய வருகையை அறிவித்து கொண்டே இருக்கிறது. அந்த இதோ நான் வாசற்படியிலே வந்து நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ரொம்ப பக்கத்தில் வந்துட்டார் ஆண்டவர். இனிமேல் எத்தனை காலங்கள் நாம் உயிரோடு வாழ்வோம் என்று சொல்லி தெரியாத அருமையானவர்களே, நாம் வாழும் இந்த குறுகிய காலத்தில் நாம் அவர் அண்டையில் வந்து சேருவோம். அவரை நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய தகப்பனாக, நம்முடைய தாயாக இருந்து நம்மை அவர் வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி ஜீவித்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் சீர்தூக்கி பார்ப்போம், சற்று பின்னால் பார்ப்போம். நான் எப்படி வாழ்ந்து வந்தேன், என்னுடைய பாதைகள்லாம் இப்படி நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயற்கைகள் எல்லாம் அவருடைய வருகை அறிவித்து கொண்டே இருக்கிறதே, நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. அவர் நீதியுள்ள ஒரு நியாயாதிபதியாக வருகிறார் என்று சொல்லி பவுல் சொன்னதை போல அவருடைய வாழ்க்கையில நாமும் அந்த நீதியுள்ள நியாயாதிபதியை எதிர்கொள்ள நாம் ஆவலோடு காத்திருக்கிறோமா? நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. ஆமன்பர்களே, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பின் நாளுக்காக நாம் சந்தோஷப்படுவோமா, அல்லது நம் மனம் கிளேசப்படுவோமா, பயத்தோடு நாம் காணப்படுவோமா? இன்றைக்கு நியாய தீர்ப்பு நாளுக்காக நாம் ஆயத்தப்படுவோம். அவர் நியாயாதிபதியாக நம் மத்தியிலே சீக்கிரமாய் வரப்போகின்றார். அந்த நாளுக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அவர் நியாயாதிபதியாக தம்மை வெளிப்படுத்துகிற காலம் மிக மிக சமீபமாயிற்று. அன்பானவர்களே, முதலாவதாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவரே, என்னை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லி நாம் அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். இரண்டாவது, ஒரு கூட்ட ஜனங்களை அவருக்கென்று நாம் ஆயத்தப்படுத்துவோம். அந்த நீதியுள்ள நியாயாதிபதி அவர் வரும்பொழுது நாம் ஆத்துமாக்களோடு அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது அது எத்தனை மகிழ்ச்சி தெரியுமா? நாம் வெறும் கையனாக நாம் அவர் நிச்சயமாய் பார்க்க முடியாதுல்ல. நம்முடைய சமூகத்தில், அவருடைய சமூகத்திலே நாம் அநேக ஆத்துமாக்களோடு அவருடைய சமூகத்தில் நிற்கும்போது எத்தனை ஆனந்தம், எத்தனை மகிழ்ச்சி. அந்த நியாய தீர்ப்பின் நாளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஏங்கிக் கொண்டே இருப்போம். ஆண்டவரை சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி நியாய தீர்ப்புக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த நல்ல நியாயாதிபதியாக இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலே ஆண்டவர் நியாயம் கிடைக்காத அநேக நியாயங்கள் அன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்படும். அவர் நியாயாதிபதியாக நம்மத்திலே வந்து நம்மை அவரோடு கூட சேர்த்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படியாக நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான நல்ல வாரத்தின் இறுதி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இறுதி நாளிலே நீர் நியாயாதிபதியாக ஆண்டவரே, நீர் வானத்திலே மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறீர். ஆமென். இயேசுவே வாரும் என்று சொல்லி நாங்கள் உம்மை மகிழ்ச்சியோடு உம்மை ஆண்டவரே வரவேற்க ஆயத்தப்படுகிறோமா? அல்லது மலைகளை குன்றுகளை எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் புலம்பி தவிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுவோமா? என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீர் நீதி உள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறீர் என்பதை உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் மனம் திரும்பி அப்பா நாங்கள் உம்மை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலேயும் ஐயா நீர் நிறைந்திருக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நீர் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எங்களோடு கூட தங்கியிருந்தீங்க, அநேக காரியங்களை எங்களுக்கு விளக்கி காண்பித்தீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மட்டுமே எங்களை நீங்கள் வழிநடத்தினீங்க, இனிமேலும் எங்களை வழிநடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தெய்வீக பிரசனம் நிரம்பி வழியும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். பாம்புடைய கிருபையுள்ள கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நேசர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை